மதுரை திண்டுக்கல் சாலை ஃபாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் வரை ஏற்படும் அதிக விபத்துகளை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை ஐஐடியில் உள்ள சாலை பாதுகாப்பு அதிகாரிகளை எதிர் மனுதாரர்களாக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மதுரை பாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் வரை ஏற்படும் விபத்தை தடுக்க இந்த சாலை விபத்தை தடுப்பதற்கு சென்னை தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள சாலை பாதுகாப்பு அதிகாரிகள் உதவி நாட வேண்டும். ஆக அந்த அதிகாரி இந்த வழக்கு எதிர்மறையாக சேர்க்கக்கூடிய என மதுரை அமர்வு கோரியுள்ளது. இந்த சாலை விபத்தை தடுப்பது குறித்து போக்குவரத்து காவல்துறை மாநகர ஊரக பகுதியில் உள்ள இரு திட்டமிடல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. மதுரை பறவையை சேர்ந்த செந்தில்குமார் மதுரை அமர்வு பொதுநல மூலம் தாக்கல் செய்தார். அதில் மதுரை திண்டுக்கல் சாலையில் சமயநல்லூர் பகுதியில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இதனால் இந்த பகுதியில் அடிக்கடி வாகன விபத்து நடக்கின்றன. இதன் காரணமாக இப்போது மக்கள் சாலை கடப்பது வாகன எரிபொருள் கடும் அவதிக்குள்ளாகி எனவே சமயநல்லூர் பகுதியில் வாகன விபத்து தடுக்க உரிய நடவடிக்கை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உத்தரவு கோரியிருந்தார். இந்த வழக்கு பலமுறை விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதிகள் இந்த சாலை நேரில் ஆய்வு மேற்கொண்டு உத்தரவு பிறப்பித்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். ரமேஷ், மரியாதை அமர்வு இந்த சாலை விபத்தை தடுப்பதற்கு சென்னை தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள சாலை பாதுகாப்பு அதிகாரி உதவி நாட வேண்டும். இந்த வழக்கில் அந்த அதிகாரிகள் எதிர்மறையாக சேர்க்கப்படுகிறார்கள். மேலும் இந்த சாலை விபத்தை தடுப்பது குறித்து போக்குவரத்து